மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. ஜனவரி 26 அன்னைக்கு எங்கள் அப்பாவோட ரிப்பப்ளிக் டே பரேடை பற்றி போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் யார் போலீஸு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பா வந்து ஏசியாக இருக்காங்க. அப்பா ஆவடி ரெஜிமெண்டல் சென்டர் தான் ஏசியாக இருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ தென் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அப்பா வந்துட்டு பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து நீலகிரி கண்டிஜென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அப்பா பரேட் பண்ணாங்க. இந்த வாட்டி கமாண்டர் ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி அப்பா பரேட் பண்ணாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் அப்பா மட்டும் கிடையாது, எங்கள் தாத்தா வந்து ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். தாத்தாக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 95+ இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு அவருக்கு இன்னும் ஃபிசிக் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு அவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பார். தாத்தா வந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ பேரை ட்ரைனிங் பண்ணி போலீஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ எங்கள் தாத்தா மட்டும் இல்லை, எங்கள் சித்தப்பாவும் வந்து இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ ஹோல் ஃபேமிலியுமே எங்களுக்கு வந்து போலீஸ் ஃபேமிலி தான். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு பார்த்தா தெரியாது யாருமே போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு எங்கள் அப்பாவும் சிம்பிளாக இருப்பாங்க, எங்கள் தாத்தாவும் சிம்பிளாக இருப்பாங்க, அதே மாதிரி எங்கள் சித்தப்பாவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க. ஸோ எங்களை பார்த்தா கூட தெரியாது நீங்கள் போலீஸோட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, இது அது எப்படி எங்களுக்கு சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ எல்லாருமே இப்படி தான் இருப்போம். ஸோ எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ரோல் மாடல். எனக்கும் அப்படி தான். இப்போ என்னை விட என் பசங்களுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க. ஈவன் எனக்குமே வந்துட்டு யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. பட் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். ஒரு சில சுச்சுவேஷனால் நம்ம அது பண்ண முடியாது. ஸோ அதனால் என் ட்ராக் அப்படியே மாறி டாக்டர் ஃபீல்டுக்குள்ளே போயிடுச்சு. பட் ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பா பார்த்து நாங்கள் எவ்வளோ பெருமைப்படுறோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் போது தான். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன். ஸோ இப்போ வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு என் பையனோட ஸ்கூலில் வந்துட்டு எங்கள் அப்பா தான் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. அது அவனுக்கு வந்துட்டு பெருமைன்னு சொல்கிறத விட அவங்க தாத்தா வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க, தாத்தா வந்து ஸ்டேஜில் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஈவன் எங்கள் அப்பா கையால் தான் வருண் வந்து கிஃப்ட் வாங்கினான் ஸ்போர்ட்ஸ் டேலலாம். ஸோ அது வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, எங்கள் தாத்தா கையால் நான் கிஃப்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, எங்கள் அப்பா மட்டும் கிடையாது, எங்கள் தாத்தா எங்கள் சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பசங்களுக்கு அவங்க ரோல் மாடல் வந்து சீரியஸாகவே அவங்க அப்பா தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் வருண் துருவை வந்துட்டு ஒரு கோலோடு இது பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க பர்சியூ பண்ணட்டும், இல்லைனா அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களோட இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அவன் வந்துட்டு வருண் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கான், எங்கள் அப்பாவோட கேப்பை போட்டுருவான். போட்டுட்டு தாத்தா மாதிரி நான் போலீஸ் ஆக போகிறேன், ஜீப்பில் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அவன் ஃப்யூச்சரில் வளர்ந்து வந்து அப்படி ஆனானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எங்கள் அப்பாவை பேச சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரு சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா அப்பா வந்து இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து மெடல் வாங்கின ஃபோட்டோஸ், அதே மாதிரி எங்கள் தாத்தா மெடல் வாங்கின ஃபோட்டோஸ், எங்கள் சித்தப்பா மெடல் வாங்கின ஃபோட்டோஸ்லாம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இயர் அப்பா பரேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ இதுதான் எங்களோட தாத்தா, ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர். ஸோ எங்கள் தாத்தாக்கு 95+ இயர்ஸ் ஆகுது. ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் எங்கள் தாத்தா அம்மாச்சி பாட்டிக்கெலாம் ட்ரெஸ் எடுப்போம். ஸோ இந்த டைமும் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக தாத்தாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு தாத்தா கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வயசுலேயும் தாத்தா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் தாத்தா வந்துட்டு நிறைய பேருக்கு போலீஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏர்லி ஸ்டேஜில் அவர் பண்ண ஒர்க் அவுட் தான் இதுக்கு ரீசன். கண்டிப்பாக எங்கள் தாத்தாவும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்பா ஏர்போர்ட்டில் இருக்கும் போது ரெஸ்பெக்டட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட எடுத்த பிக் இது அப்பா ஏசி ஆன பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்த பிக் இது. ஸோ அப்பா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ அப்பா கொடுத்த டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் மொமெண்டோஸ்லாம் இது. ஸோ அப்பா பெங்களூருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அப்பா ஹோம் மினிஸ்டர் கூட எடுத்த பிக் இது. ஸோ இவங்க தான் கர்நாடகா ஹோம் மினிஸ்டர். ஸோ இது அப்பா பரேட் ப்ராக்டிஸ் பண்ணப்போ எடுத்த பிக் இது. ஸோ அப்பா எப்பப்பெல்லாம் பரேட் பண்ணுறாங்களோ அதை கேப்சர் பண்ணி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்பாவுக்கு அதை ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பண்ணி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வீட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து சட்டசபைக்கு வரப்போ எடுத்த பிக் இது. மாமாவோடது சிஎம்கிட்ட அவார்டு வாங்கினது. இது தாத்தா வந்து பதக்கம் வாங்கினது. இது வந்து பிரியங்காவோட சித்தப்பா அவங்க மெடல் வாங்கினது.
ஸோ என் அப்பாவோட டெடிகேஷன் அண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அண்ணா அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நேஷ்னல் பிரசிடென்ட் அவார்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அப்பா ரிசீவ் பண்ணலை அந்த அவார்ட்ஸ்லாம், பட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அந்த லிஸ்ட்டில் அப்பாவோட நேமும் இருக்குது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் ரியாலிட்டி கப்பிள் vlogs. Bye bye.